Hi, this is Vignesh and you are watching Eternal Mobile Service and Training Institute. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளோயர் வந்திருக்கு, குயிக் பிராண்டு தான், 861 ப்ரோ மாடல். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 861 DW நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக அது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ளோயர்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா குயிக் பிராண்டே தான் நான் வாங்கியிருக்கேன். கிங் இஸ் ஆல்வேஸ் ஏ கிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ளோயருன்னு எடுத்திங்கனாக்கா குயிக் பிராண்ட் மட்டும் வாங்குங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் அதில் பெஸ்ட்டுன்னு எதுவும் பார்த்திங்கனாக்கா குயிக் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 861 ப்ரோ மாடல் நான் பை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கனாக்கா இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது கூட நம்மளுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒரு கிரவுண்ட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாசல் வந்து பார்த்திங்கனாக்கா 4 நாசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 12mm 8mm ஆஸ் யூஷுவல் கொடுக்குறதா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் மெயின் டிஃப்ரென்ஸ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னாக்கா, இந்த பவர் கேபிள் இருக்குது இல்லையா, ஸோ பவர் கேபிள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தனியாக வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, வேறாஸ் 861 வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பவர் கேபிள் வந்து இன்பில்ட்டாக வரும், இது நம்ம தனியாக ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் வந்து 4 சேனல் இருக்குது. வேறாஸ் நம்ம 861 வந்து பார்த்திங்கனாக்கா 3 சேனல் தான் நம்ம செட் பண்ண முடியும், இது 4 சேனல் நம்மளால் செட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இது 1300 வாட்ஸ், 861 வந்து பார்த்திங்கனாக்கா வெறும் 1000 வாட்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த வாட்ஸ் டிஃப்ரென்ஸ், இந்த 300 வாட்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஹீட் கொடுக்குறோம் இல்லையா, அது ரொம்பவே சீக்கிரமாக ரீச் அவுட் ஆகும். அதே மாதிரி ஏரோட ஃப்ளோ இருக்குது இல்லையா, ஏர் த்ரோ வந்து இன்னுமே நல்லா இருக்கும். ஓகே, கம்பேரிட்டிவ்லி 861ஓட. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பவர் பட்டன் வந்து பார்த்திங்கனாக்கா புஷ் பட்டன் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அதில். ஓகே, ஸோ புஷ் பட்டன் மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 4 சேனல்ஸ் இருக்குது. க்ளோஸர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கான் பாருங்கள், 1 2 3 4 சேனல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கூலன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, வெறும் ப்ளோ மட்டும்தான் இது பண்ணும். ஓகே, அதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேனல் 1. ஓகே, ஸோ இந்த சேனல் 1 வந்து பார்த்திங்கனாக்கா 350 இதெல்லாமே நம்மளால் டெம்பரேச்சர் எல்லாமே செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் ரிமூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பக்கம் ரீச் ஆகுது பாருங்கள், இங்கே பாருங்கள் வெறும் 200 தான், 200லேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் சேனல் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இனிஷியலாக வந்து ஒரு சிபியூ ரிமூவ் பண்ணுறோமோ ஐசி ரிமூவ் பண்ணுறோமோ பார்த்திங்கனாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், 350 டிகிரி செல்சியஸோ இல்லை 360 டிகிரி செல்சியஸோ எடுத்தோடனே டேரெக்டாக நம்ம டம்ப் பண்ணுவோம். இல்லை அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இல்லையா, ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு 200 250 டிகிரி செல்சியஸ் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு திருப்பி சேனலை மாற்றும், திருப்பி நம்ம வந்து ஹீட்டாக பண்ணோம் இல்லையா. ஸோ அதோட நம்ம தனித்தனியாக பண்ணுறது இது செட்டாகவே நம்மளுக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது எனக்கு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா சர்ஜ் 1 சர்ஜ் 2 சர்ஜ் 3, அதாவது ஒவ்வொரு 10 செகண்ட்ஸுக்கும் இந்த டெம்பரேச்சர் எனக்கு ரீச் அவுட் ஆகணும். ஓகே, அதாவது ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி கிராஜுவலாக நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி கணக்காயிடுது. ஓகேங்களா, ஸோ சர்ஜ் 1 200 டிகிரி செல்சியஸ், அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் அதாவது 200 to 300 போகிறதுக்கு 10 செகண்ட்ஸ் ஆகும். அதே மாதிரி 300 to 350 போகிறதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ 350 தான் நம்மளோட டார்கெட். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா 20 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கனாக்கா 350 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10 செகண்ட்ஸில் ஆகணுமா, 5 செகண்ட்ஸில் ஆகணுமா, 20 செகண்ட்ஸில் ஆகணுமா, இது எல்லாமே நம்ம இதில் செட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக நான் வந்து கன்சிடரேஷன் பண்ணுறேன். வேறாஸ் 861 இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸோ இதே மாதிரி சேனல் 2க்கும் அதே மாதிரியே நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, சேனல் 3க்கும் அதே மாதிரி நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ சேனல் 4க்கும் சேம் ஆப்ஷன் தான். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான டெம்பரேச்சர் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ரீச் அவுட் ஆகணும், சர்ச் டைமிங் அதெல்லாமே நம்மளால் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் நான் வந்து செட்டிங்ஸை நான் வந்து ப்ரீசெட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கலான்றது இதிலே இருக்குது. இப்போ நான் வந்து 360 வச்சுருக்கேன். சேனல் 1 வந்து பார்த்திங்கனாக்கா 360 டிகிரி செல்சியஸ் வைக்கிறான்னு வைக்கோங்களேன். வச்சுட்டு சேனல் 1 லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சேனல் 1 சேவ்டு. ஓகே, இதே சேனல் 2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 360 வைக்கிறேன், ஏர் ஃப்ளோவை கம்மி பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏர் 1 பார்த்திங்கனாக்கா 100 வைக்கிறேன், வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா,
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஏரோ மார்க் ஆப்ஷன், இது ஏரோ மார்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு கிராஃப் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து சேனல் 1 செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ளோயர் இங்கே எடுக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் ஆகிறது தெரியுதா? ஓகே, ஸோ 360 டிகிரி செல்சியஸ், ஏர் 100க்கு போயிருக்கு, சேனல் 2ல் இருக்குது. இப்போ சேனல் 1 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஏர் வந்து நம்ம 360, ஏர் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம், 30 தான் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ ஏர் எனக்கு கண்ட்ரோல் ஆகுது, அதுக்கேற்ற கிராஃப் எனக்கு வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஏர் ஃப்ளோ எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டீட்டெயில் ஸ்பெக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ இது நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் இல்லை, பட் இருந்தாலும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸை நான் போகிறேன் அப்படின்னாக்கா, ஓகே இப்போ அந்த சர்ச் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதாவது 10 செகண்ட்ஸ் கேப் போட்டு வச்சோம் இல்லையா, அதுக்கான ஆப்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 மோடு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா டேரெக்டாக நம்ம ப்ரீசெட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா கிராஃப் ஆப்ஷன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சர்ச் ஆப்ஷனோடு சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்ச் ஆப்ஷனில் வேணும் அப்படின்னாக்கா இதுலேயுமே என்னால் என்ன பண்ண முடியும்னாக்கா டெம்பரேச்சர் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ சேனல் 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். ஸோ டவுன் வரேன், என்னோடய டார்கெட் வந்து 360. ஓகே, ஸோ 360, ஏர் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 60 வேணும். ஓகே, இது வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டால் போதும், இது நம்ம எதுவுமே டச் பண்ண தேவையில்ல, அதுவே வந்து கரெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் 360 ஆகிடுச்சு, 60 டெம்பரேச்சர் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இப்போ சேனல் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன அது கூல் டவுன் ஆகுது பாருங்கள், அதாவது 200 தானே நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ 200 ஸ்டார்ட் ஆகுது, கவுண்ட் டவுனாக எனக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் டவுன் ஆச்சுனாக்கா ஸ்டார்ட் ஆகுது, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா, 10 செகண்ட்ஸ். அப்போ 10 செகண்ட்ஸில் இது 200லேருந்து 300 டிகிரி செல்சியஸ் ரீச் அவுட் ஆகும். 10 செகண்ட்ஸ் ஆகிடுச்சா, திருப்பியும் 300லேருந்து 350க்கு நம்மளுக்கு ரீச் அவுட் ஆகணும், சாரி 360க்கு, அதாவது 20th செகண்டில். ஓகே, ஸோ 20th செகண்டில் ரீச் அவுட் ஆகிடுச்சு, ஏரும் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் என்னால் தனியாக பண்ண முடியும். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் வந்து டேரெக்டாக நான் 360 60ல் வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ இதுலேருந்து இந்த ஆப்ஷன்ஸ்க்கு நான் போயிடுறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு நான் போயிட்டேன் அப்படின்னாக்கா இதில் சர்ச் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோமோ டேரெக்டாக நம்மளுக்கு வந்து த்ரோ ஆஃப் பண்ணும். ஸோ இது இந்த ஆப்ஷன் இது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட்டு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கா இதில் வாய்ஸ் கேமராண்டும் இருக்குது. ஓகே, ஹே குயிக், Hey, what can I do for you? செட் டு சேனல் 1. Set the channel 1. ஓகே, ஸோ இப்போ செட் டு சேனல் 1 ஆகுது இது. ஹே சிரி, ஹே குயிக், Hey, what can I do for you? செட் டு சேனல் 1. Set the channel 1. ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சிங்களா? ஹே குயிக், Hey, what can I do for you? செட் டு சேனல் 4. Set the channel 4. ஸோ இப்போ நம்ம வந்து வாய்ஸ் கமாண்ட் அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கும் 861க்கும் இன்னும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா 861 வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி செல்சியஸ், வேறாஸ் 861 ப்ரோவில் வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா 550 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது ரீச் அவுட் ஆகும். ஓகே, அதே மாதிரி ஏர் த்ரோ பற்றியும் நம்ம சொன்னோம்ல, ஏர் த்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது 200 வரைக்கும் நம்மளால் செட் பண்ண முடியும், வேறாஸ் 861ல் பார்த்திங்கனாக்கா வெறும் 120 மட்டும்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின் டிஃப்ரென்ஸாக தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓகே 861ஓட இது ஒரு நல்ல அப்கிரேட் தான். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு ப்ளோயர் வாங்குறீங்க, ஆல்ரெடி வந்து ஒரு பேசிக் எண்டான வந்து ப்ளோயர் தான் வச்சுட்ருக்கீங்க, அப்கிரேட் பண்ணணும் சிபி ஒர்க்ஸ்க்கு இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா 861ஓட இது வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரைஸ் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் ஒரு 20,000 கிட்ட இது வந்துச்சு. ஸோ 861 வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 15,000 கிட்ட இருக்குது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டெல்லி ப்ரைஸ், சென்னை ப்ரைஸ், மார்க்கெட் ஏற்ற மாதிரி அது வந்து மாறும். நீங்கள் 857 DW யூஸ் பண்ணுறீங்க, 5,000 ரேஞ்ச் ப்ளோயர் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா அதுலேருந்து இதை அப்கிரேட் பண்ணுறது ஒரு பெரிய அப்கிரேடாக உங்களுக்கு தெரியும். ஓகே, எனக்கு 861 DW யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணும்போதும் நல்லா தான் இருக்குது, பட் இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸு எனக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக எனக்கு
இதுவாக இருக்கும் எனக்கு. இதை நான் இன்னும் பெரிய யூசேஜ் பண்ணலை. ஓகே, ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 month or 2 months கழிச்சுட்டு இதுக்கான ஃபுல் ரிவ்யூவும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் சண்டே வேறு ஒரு வீடியோவில் நான் பார்க்கலாம்.